You're all fine now. சில எபிசோட 5 letter words பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் சில 5 letter words கத்துக்க போறோம். First word பாருங்க field. F I E L D field. அடுத்தது F E A S T feast. அடுத்தது fever. F E V R fever. Field வந்து F I E L D field. Feast F E A S T feast. Fever F E V R fever. அடுத்தது fence. FENCE fence. அடுத்தது FLAME flame. சரிங்களா? பாருங்களேன் என்ன எழுதியிருக்கோம். there is a field thereனா நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் ரெண்டு there இருக்குன்னு. வாக்கியம் அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வேணும். இந்த வந்து there இருந்துக்கிட்டே இருந்தால் there. இப்போ இங்கே AC இருக்கணும். there is an AC. ரெண்டு ஏசின்னா there are two ACs. இப்போ வீட்டில் 5 members இருக்காங்கன்னா there are 5 members in my family. சரிங்களா? ஒரு தியேட்டர் ஒரு 20 தியேட்டர்ஸ் இருக்குன்னா there are 20 தியேட்டர்ஸ். ஒரு 100 ஹோட்டல் இருக்குன்னா there are 100 ஹோட்டல்ஸ். அது அப்படி வரும். சரிங்களா? நிறையா ஜுவல்லரி ஷாப்னா there are 50 ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்படி வரும். ஸோ இருந்துக்கிட்டே இருந்தால் இந்த தேர். ஸோ 100 பெட்ரோல் பங்க் இருக்குன்னா there are 100 பெட்ரோல் பங்க்ஸ். சரிங்களா? ஸோ இருந்துக்கிட்டே இருந்தால் தேர் வரும். சரிங்களா? அங்கேன்ற இந்த இடத்துல தேர் வந்து இந்த இடம் வந்து இந்த தேர் டம்மின்னு வச்சுக்கலாம். இந்த தேருக்கு தான் அர்த்தம் சொல்கிறோம். தேர் இஸ் அ ஃபீல்டு தேர்னா அங்கே ஒரு வயல் இருக்குன்னு அர்த்தம். ஃபீல்டு வந்து வயல்ன்ற மாதிரி வரும், வெற்றிடம்ன்ற மாதிரி வரும். சரிங்களா? இன்னொன்று ஃபீல்டு வந்து வேர்பாக வரும்போது கிரிக்கெட்லேயே கேட்பாங்க என்னங்க ஃபீல்டிங்கா பேட்டிங்கா. ஸோ ஃபீல்டட் ஃபீல்டிங் ஃபீல்ட்ஸு. சரிங்களா? அந்த இடத்துல வேர்பாக வந்துடும். சரியா? Are you going to opt for fielding or batting? Again bat 5 formats. Bat, batted, batting, bats. So and the bat lines is in the batting, field lines in the fielding. சரிங்களா? He fielded well. அந்த இடத்துல he அந்த யாரோ ஒரு பிளேயர் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது feast. நான் ஒரு விருந்துக்கு போனேன்றதுக்கு I went to a feast தான். ஃபீஸ்ட்னு சொல்லலாம், டின்னரும் சொல்லலாம். சரிங்களா? ஒரு சில நம்ம நினைக்கலாம் டின்னர் நைட்டில் தான் யூஸ் பண்ணணும். கிடையவே கிடையாது. நல்லா முழு போஜனம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபுல் மீல்ஸு. ஸோ நிறையா ஹெவி குவான்டிட்டியில் சாப்பிட்றது தான் டின்னர். விருந்துன்னு அர்த்தம். டின்னர்னால் விருந்து. சரிங்களா? மத்தியானம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு LUNCH லஞ்சு. நைட் சாப்பிட்றதுக்கு சப்பர் SUPPR சப்பர். ஸோ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் சொல்கிறோம், இரவு உணவுக்கு சப்பர். ஸோ நம்ம வந்து இரவு நிறையா சாப்பிட்டா டின்னர்னு சொல்லலாம். ஆனால் மத்தியானம் லஞ்ச் வந்து என்ன, அதாவது லஞ்ச் நிறையா சாப்பிட்டாலும் அது டின்னர். நான் விருந்துக்கு போனேன்னா இவென்ட் டு டின்னர் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக குவான்டிட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் இது வந்து லஞ்சு, இது வந்து சப்பர். அந்த குவான்டிட்டி வைஸ் அப்படி இருந்தால் ஒரு பர்சனாலிட்டி என்னது, செஸ்ட்டு ப்ராடாக இருந்து வெயிஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். 30 to 34 இருக்கும். 30 to 34 நார்மல் சைஸு. நாம் வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து நிறையா சாப்பிட்டா என்ன ஆகிடும், இந்த இடம் ப்ராட் ஆகிடும். ஸோ இது வந்து லஞ்சு, இது வந்து சப்பர்னா எகெயின் நமக்கு இந்த இடுப்பு பெருசாகிடும். ஸோ எதுக்கு சொல்கிறோம்னா இந்த இது வந்து ஆல்மோஸ்ட் மத்தியானத்தில் இந்த லஞ்ச் சாப்பிட்லாம், நைட்டில் சப்பர் கம்மியாக சாப்பிட்டா இந்த வெயிஸ்ட் அளவு கம்மியாக இருக்கும். நாம் வந்து ஒரு சிலர் நம்ம ரிவர்ஸாக சாப்பிட்டோம்னா லஞ்ச் கம்மியாக சாப்பிட்டு நைட் சப்பர் நிறையா சாப்பிட்டா வெயிஸ்ட் பெருசாகிடும். ஸோ வி ஹாவ் டு டிசைட் அ ஃபுட் அக்கார்டிங்லி. ஸோ மார்னிங் நேரத்தில் பகல் நேரத்தில் ஃபுட்டு இன்டேக் வந்து நிறையா இருந்தால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ நைட்டில் டைஜஷனே கம்மியாக இருக்கும். நைட்டில் நிறையா சாப்பிட்டா வேஸ்ட் பெருசாகிடும். வி ஹாவ் டு டிசைட். சரிங்களா? ஹோப் யூ டிசைட் அண்ட் டிசைட் வெல். அடுத்தது ஃபீவர். ரிதமிக்கலாக சொல்கிறேன். நெவர் எவர். ஸோ அந்த எவருக்கு சொல்லிவிட்டு நெவருக்கு சொல்லிட்டு அப்புறம் ஃபீவர் சொல்கிறாங்க. ஃபீவர்னா ஜுரம், எவர்னா அவர் எப்போவுமே லேட்னா ஹீ இஸ் எவர் லேட். He is ever late. சரிங்களா? நெகட்டிவ் என்ன ஸ்பெல்லிங், NEGATIV. எவர்னுடைய நெகட்டிவ் தான் நெவர்னு வச்சுக்கணும். நெகட்டிவ் எண்ணில் வருது,
எவரில் என் போட்டால் நெவராக மாறிடும். ஸோ அவர் எப்போவுமே லேட் இல்லைங்கன்றதுக்கு he is never late. he is lateனா அவர் லேட்டுன்னு அர்த்தம். he is ever lateனா அவர் எப்போவுமே லேட்னு அர்த்தம். அவர் எப்போவுமே லேட் இல்லைன்னா he is never late. so fever never ever. so fever never ever. ஸோ அந்த பாடியில் இருக்க செல்ஸ்லாம் நல்லா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும்போது எந்த ஒரு அந்த இம்யூனிட்டி நல்லா இருக்கும், எதுவுமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சி ஃபென்ஸ் இல்லையா, ஃபென்ஸ் வேர்பாக வரும், நானும் வரும். ஃபென்ஸ், ஃபென்ஸ்டு, ஃபென்ஸ், ஃபென்சிங், ஃபென்சஸ், சரிங்களா. ஸோ ஃபென்ஸ்னா இந்த வேலி. ஸோ இந்த வேலின்னு ஒரு கதை வருது பாருங்க. இந்த பாட்டிலுக்குள்ளார அந்த செடி வேறு விடுறோம், அந்த வேறு பரவுது, பாட்டில் அளவுக்கு தான் பரவும், வெளியே போக முடியாது இல்லைங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும், அந்த பிளான்ட்டு வளரும். இதே தரையில் இது பண்ணால் என்ன ஆகும், வேறு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், அந்த செடியானது பெருசாகும், பெருசாக வளரும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னால் முடியலையேன்ட்டு அந்த செடி மாதிரி செடியை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளாரட்டா பாட்டில் அளவுக்கு தான் வேறு வளரும். அந்த செடியானது வந்து இந்த பூமியில் நட்டால் எங்கே வேணாலும் பரவும். ஸோ வி ஒன்லி ஃபென்ஸ் ஆர் லைவ்ஸ், வி ஒன்லி ஷ்ரிங்க் ஆர் தாட்ஸ். என்னால் முடியலையேன்னு அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்கிறோம். ஸோ எப்படி அந்த பாட்டிலுக்குள்ளார அந்த வேர் விட்டால் பாட்டில் அளவுக்கு தான் வேர் பரவுது, அந்த பூமியில் நட்டால் பெருசாகவே அந்த செடி பெருசாகுது. ஸோ கைண்ட்லி யூ ஹீட், ரீட். ஸோ திஸ் ரீடிங் இஸ் லைக் அ சீட். யூ சீட் வெல், ரீட் வெல், ஓகே, அண்ட் ஹீட் வெல், லைஃப் வில் பி வெல். ஸோ படிக்கிறது என்ன பண்ணணும், விதையாக விதைச்சிக்கணும். அதை விதையாக விதைக்கும் போது என்ன ஆகும், அது செடியாகும். செடியிலேருந்து மரம், காய்கனிகள் வருதுன்னு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், பர்சானிஃபை பண்ணிக்கலாம். ஏற்கனவே அந்த பர்சானிஃபை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இந்த படிக்கிறத வந்து நம்ம சீடாக விதைச்சிட்டோன்னா we can reap the benefits in the future. So you heed, read, அதை எழுதுறோம் பாருங்க, and weed well. யூ ரீட் அண்ட் சீடு. அந்த சீடை வந்து விதையாக விதைச்சிக்கங்க. அடுத்தது வீடுனா கலை, ஆர்இடி, ரீடு. ஸோ நம்ம நல்லா படிக்கலன்னா ஆகணும். சின்ன அந்த புல்லு பூண்டுன்னு சொல்கிறவங்க இல்லையா, கலை எடுப்பாங்கன்னு. ஸோ அந்த புல்லு பூண்டு விட்டு என்ன ஆகிடும், பெரிய நானெல்லாம் மாறிடும். ஸோ அந்த கல்வின்றது நல்லா விதையாக விதைச்சிட்டா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா சின்னது அன்வான்ட் திங்ஸ் மைண்ட்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ hope you also read well and seed well, and I'll see you in the next program. Till then, take care. Bye.